கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 65:1. என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். I revealed myself to those who did not ask for me. I was found by those who did not seek me. To a nation that did not call my name, I said, Here I am, here I am. முன்பு என்னிடம் எதுவும் கேளாதவர்கள் என்னை தேடி அடைய இடம் அளித்தேன். என்னை நாடாதவர்கள் என்னை கண்டுபிடிக்க இசைந்தேன். என் பெயரை வழிபடாத மக்களினத்தை நோக்கி, இதோ நான், இதோ நான் என்றேன். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனுடைய இரட்சிப்பு திட்டத்தின் பரந்த நோக்கத்தை வெளிப்படுத்தும் மிக ஆழமான தீர்க்க தரிசன வசனமாகும். இந்த 65ஆம் அதிகாரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களின் கீழ்ப்படியாமையையும் புறஜாதிகளுக்கு அளிக்கப் போகும் கிருபையையும் அறிவிக்கிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். தேவன் தம்மை தேடாதவர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறார். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன் என்பது தேவனை அறியாத புற ஜாதிகள் கூட அவருடைய கிருபையால் அவரை அறிந்து கொள்ளும் நாளை குறிக்கிறது. இரட்சிப்பு மனிதனின் முயற்சியால் அல்ல, தேவனுடைய கிருபையால் வருகிறது. மனிதன் தேவனை தேடுவதற்கு முன்பே தேவன் மனிதனை தேடி வருகிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருப்பதை லூக்கா 19:10 வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபை எல்லா ஜாதிகளுக்கும் உரியது. என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதி என்பது புற ஜாதிகளை குறிக்கிறது, யூதர் அல்லாதவர்களை குறிக்கிறது. முன்பு தேவனை அறியாதவர்களையும் அவர் தமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். இது இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேறிற்று. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 10:16 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தர் யூதர்களை மாத்திரமல்ல, இந்த பூமியில் உள்ள அனைத்து மக்களையும் தம்முடைய சொந்த ஆடுகளாக பாவித்து அவைகளையும் தம்முடைய தொழுவத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஆவலோடு கூறுவதை இங்கு வாசித்து அறிகிறோம். இதோ இங்கே இருக்கிறேன் என்பது தேவனுடைய அன்பின் அழைப்பு. தேவன் மனிதனை விட்டு தூரமாக இல்லை, மனம் திரும்பி வருகிற ஒவ்வொருவரையும் அவர் அன்போடு வரவேற்கிறார். இன்றும் தேவன் நம் ஒவ்வொருவரையும் நோக்கி, இதோ நான் இருக்கிறேன், என்னிடத்தில் வா என்று அழைக்கிறார். அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரிடம் செல்ல தயாராக இருக்கிறீங்களா? அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான் என்று பவுலடிகளார் ஏசாயா சொன்னதை மேற்கோள் காட்டி ரோம சபை மக்களிடம் பேசுவதை ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கு பவுலடிகளார் புற ஜாதிகளின் இரட்சிப்பை விளக்குகிறார். தேவனுடைய கிருபை யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதற்கும் ஆனது. அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன்.
நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது என்பதையும் மேற்கோள் காட்டி பவுலடிகளார் பேசுவதை ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் கிருபையினால் புற ஜாதிகளையும் தமது உடன்படிக்கைக்குள் சேர்த்தார். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை எபேசியர் 2:13 வாசிக்கிறோம். ஒரு காலத்தில் தேவனிடம் இருந்து தூரமாய் இருந்தவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அருகில் கொண்டு வரப்பட்டார்கள். நான் உம்மை புற ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருப்பதை அப்போஸ்தலர் 13:47 வாசிக்கிறோம். இயேசுவின் ரட்சிப்பு எல்லா மக்களுக்கும் உரியது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேடாதவர்களை தேடி வரும் தேவன் நம் தேவாதி தேவன். மனிதன் தேவனை மறந்தாலும் தேவன் மனிதனை மறப்பது இல்லை. கிருபையால் மனிதனை தேடி வருகிறார். ரட்சிப்பு தேவனுடைய முன்முயற்சி. எல்லா ஜாதிகளையும் நேசிக்கிறார். தேவனுக்கு பாரபட்சம் இல்லை. எல்லோரும் அவருடைய கிருபைக்கு பாத்திரர்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்ற தேவனுடைய அழைப்பிற்கு பதில் அளிப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் இருதயத்தை கடினப்படுத்தாதிருப்போம். தேவனுடைய அழைப்பை ஏற்று நடப்போம். சுருக்கமாக சொல்வதானால், தேவன் நம்மை முதலில் நேசித்தார். நாம் அவரை தேடுவதற்கு முன்பே அவர் நம்மை தேடினார். அவருடைய கிருபை அனைவருக்கும் திறந்திருக்கிறது. அவருடைய அழைப்பை இன்று ஏற்றுக்கொள்வோமா? Today's verse reveals God's amazing grace. God reached out to people who were not seeking Him and revealed Himself to nations that did not know His name. This prophecy was fulfilled through Jesus Christ as a gospel was extended to the Gentiles. It reminds us that salvation begins with God's initiative, not human effort. God still calls every person saying, "Here I am." Our response should be to receive His grace, follow Him faithfully, and share His love with others. Do you believe this? Are you ready to accept His calling? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை தேடாதிருந்த எங்களையும் உமது அளவற்ற கிருபையினால் தேடி வந்து ரட்சித்ததற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இதோ இங்கே இருக்கிறேன் என்று அழைக்கும் உமது அன்பின் சத்தத்தை கேட்கும் செவியையும் அதற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தையும் எங்களுக்கு தாரும். உம்முடைய கிருபையை மற்றவர்களுக்கும் அறிவிக்கும் சாட்சிகளாக எங்களை மாற்றும். எங்கள் வாழ்க்கை உமது மகிமையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.